சூர்யா ஃப்ரீயா இருக்கியா? ஆபீஸ்ல நோ சொல்லு, ஏதாவது இம்பார்ட்டண்டா? இல்ல, சும்மா தான். அனு, எவ்வளவு வாட்டி சொல்றது ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஏதாவது இம்பார்ட்டண்டா மட்டும் கால் பண்ணுன்னு? உன்னால என் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கவே முடியாதா? ப்ளீஸ் போன வை. வா. இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாவா இருக்க? அப்பா அம்மா சென்னையில் இருக்க வரைக்கும் அடிக்கடி வருவாங்க. இப்போ மோஸ்ட்லி நான் மட்டும்தான் தனியா. அனு, காஃபி? ஓய், இந்தா. ஒரு நாள் நமக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இதே வீட்டில் ஒன்றா இருப்போம்ல. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று சைன் பண்ணணும். அப்புறம் எனக்கு நீ இருந்தால் மட்டும் போதும். அம்மா போனதுக்கப்புறம் எல்லாமே போச்சுன்னு நினச்சேன். இப்போ நீ இருக்க தைரியத்தில் தான். அப்போ அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒன்று, உனக்கே என்ன அவ்வளோ பிடிக்கும்? ஒருத்தரை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் எதுவும் தேவையில்லை சூர்யா. காதல் சொல்ல உருகிட நானும் மெல்ல உயிரினில் கலந்து போனதின் காதலே. பயணங்கள் நீளும் போதும் பருவங்கள் மாறும் போதும் புவியினில் நீட வாழும் காதலே. மனமொன்றாட ஒன்றான அன்றே போல நிறம் காடாமல் தீண்டும் தென்றல் போல நீ இருந்தாயே என் வாழ்விலே. நாட்கள் இருளில் வாட நீயே
விடியும் வரையில் காதோடு கதை பேச மடியும் நொடியில் உன்னோடு உயிர் சேர உறவாகி வந்தாய் நீ உயிராகி நின்றாயே உணர்வெல்லாம் நீதானே உலகங்கள் மறந்தேன் இங்கு மடிந்தேனே தழுந்தேனே இன்றும் நான் திறந்தேனே விடை தேடி திறந்தேனே வந்தாயோ நீ வரவே பெருகிய காதல் சொல்ல உருகிட நானும் மெல்ல உயிரினில் கலந்து போனதின் காதலே பயணங்கள் நீளும் போதும் பருவங்கள் மாறும் போதும் புவியினில் நீட வாழும் காதலே மனம் ஒன்றோடு ஒன்றான அன்றில் போல நிறம் காணாமல் எவை தேடும் தென்றல் போல நீ இருந்தாயே என் வாழ்விலே. இது தப்பா? ரொம்ப தப்பு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்லப்பா, ம் எதையும் மறந்துடாத. சரிம்மா, ஓகே. சேஃபா போப்பா. ஃப்ளைட் செக்இன் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் போயிட்டு கால் பண்ணுறேன். ஓய் அனு, எப்போ திரும்பி வருவ? ஜெர்மன் ப்ராஜெக்ட் அனு, எப்படியும் ஒரு மாதம் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சைன் பண்ணிட்டா லைஃப் லாங் நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இருக்காது. நீ தனியாக மேனேஜ் பண்ணிப்பல்ல. ஏதாவது ஹெல்ப்னா விக்கு சாரை காண்டாக்ட் பண்ணு. நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணிக்காத, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இது உன் ட்ரீம் ப்ராஜெக்டில் போய் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் தனியாக இருக்காதுன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கோ. சார், கார் ரெடி.
ஆமாம், இது எப்படி ஆச்சு? ப்ரிகாஷனாக இருக்க மாட்டியானோ? நான் ப்ரிகாஷனாக இருந்திருக்கணுமா? சரி, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இமீடியட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சூர்யா. 2 இயர்ஸ் கழிச்சு பிளான் பண்ணோம்ல, இப்பயே பண்ணிக்கலாம். இல்லை அனு, அது இப்போ வேணாம். அபார்ட் பண்ணிடலாம். புரியல சூர்யா. அபார்ட் பண்ணிடலாம். இப்போதான் அனு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன். அதை டெவலப் பண்ணணும். இப்போ இது தேவையில்லை. லைஃப்பில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கானோ, புரிஞ்சுக்கோ. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் சூர்யா. உங்கள் வீட்டில் சொல்லு ப்ளீஸ். இப்போ என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு டைப்பர் வாங்கிட்டு நான் பின்னாடியே சுத்தணும். முடி. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வீட்டில் உன்னை பற்றி சொல்லும்போது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நம்மளை லைஃப் லாங் ப்ரெக்னென்ட் பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு மார்க் பண்ணிடுவாங்க. இதுவே கொஞ்சம் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் இதெல்லாம் நடந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். புரியுது, தப்பு தான். பட் அதுக்கு கல்யாணம் பண்ணி இதை சரி கட்ட முடியாதானோ? டிசைட் பண்ணிட்டீங்களா? நார்மல் மெத்தட்ல பேபி கிளியர் பண்ண முடியாது. பேபி growth ஆயிருக்கு. சாக் மெம்பரேன்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணும். இத பாருங்க. இல்லை டாக்டர், பரவாயில்ல. நீங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளில போறீங்களா? தொலைதூர விண்மீனில் தேவதைகள் தொட்டில் நாட்ட கண்ணூரங்க நீங்க மின்மினிகள் கதை சொல்ல வேணிற்காலம் காணும் காணல் நீரும் நானும் வாடி கண்ணே என் கண்கள் முன்னே வாடி கண்ணே வாடி கண்ணே என் கண்மணியே வாடி கண்ணே வாடி கண்ணே என் கண்மணியே வாடி கண்ணே வாடி கண்ணே
என்ன தம்பி கருக்கலைப்பா? அந்த காலத்தில் நாமெல்லாம் 7 பிள்ளைகளை பெற்றோம். எவ்வளவு வறுமை இருந்தாலும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சந்தோஷமாக வளர்த்தோம். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோமாக கருக்கலைச்சிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக இதெல்லாம். தம்பி, உங்க வாரிசு போகுது பாருங்க. ஆண்டி, டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இனிமே உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு கடைசி டெஸ்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமே. அவன் லைஃப்ல காரு வீடுன்னு எல்லாமே இருக்கு. ஒரு குழந்தை இல்லைன்னா இப்படி யாருக்கு தெரியும்? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு. இதை பாரு, கஷ்டப்பட்டு அவன்கிட்ட பேசி நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கிளம்பு. ஏய், கேக்குதா? ஹலோ அனு. யாரும் வர முடியாது. என்னால டைப்பர் வாங்கலாம் ஓட முடியாது. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. பூணும் வடம் நீ எனக்கு, புதுவையும் நான் உனக்கு. சீனையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. பூணும் வடம் நீ எனக்கு, புதுவயிரம் நான் உனக்கு. வானமழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. வானமழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. வானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. பாயுமொழி நீ
ஆ